Hello guys, இன்னைக்கு I made friends with the second prettiest girl in my class எபிசோட் 2 தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் ஒண்டி போட்டுருங்க, ஏன்னா அப்பதான் தொடர்ந்து வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியும். இந்த எபிசோடும் செம்மையா இருக்கும், ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்துல அங்க செம்பாயும் வந்துட்டு ஹசனாகி யூமி, நீ வந்து என் கூட டேட்டுக்கு வரியா? மன்னிச்சிருங்க செம்பாய், என்னால அப்படி பண்ண முடியாது. அப்பனா யூமி, உனக்கு பாய் ஃப்ரெண்ட் யாராச்சும் இருக்காங்களா என்ன? இல்ல அப்படியெல்லாம் இல்ல, ரைட் நவ் இப்போ வந்து எனக்கு அந்த மாதிரி விஷயத்த மேலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. அங்க இதை பாக்குற அந்த பொண்ணுங்களும் யோசிச்ச விஷயம் தான்ப்பா. யூமி அவ்வளோ சீக்கிரத்துல அந்த பையனுக்கு எஸ்ன்னு சொல்ல மாட்டா. ஆனா செம்பாய் வந்து இப்படி பண்ணா யாரு தாங்க சொல்லுவாங்க? ஏன்னா எல்லா பொண்ணுங்க கிட்டயும் இதே மாதிரி என்ன லவ் பண்றியா, டேட்டுக்கு வரியா அப்படின்னு கேட்டா என்னப்பா ஆகும்? இதுதான் ஆபீஸ் ஆகும். மஹிஹாரா, எங்களை மன்னிச்சிரு, நீயும் எங்க கூட ஜாயின் பண்ணி இதெல்லாம் கேட்கற மாதிரி ஆயிடுச்சு. உண்மை என்னன்னா அந்த செம்பாய் இருக்காருல்ல, அவரு இதுக்கு முன்னாடி என்கிட்டயும் கேட்டாரு இந்த மாதிரி டேட்டுக்கு வரியான்னு. ஆமா, அப்படியெல்லாம் சொன்னா அது பெரிய பிரச்சனையா தான் இருக்கும். ஆனா நான் யோசிக்கலாம் மாமி, நீங்க வந்து அவங்க பேசுற விஷயத்த இப்படி கேப்பீங்கன்னு. ஆமா இல்லையா பின்ன, ஏன்னா யூமி தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அதான் நான் அப்படி பண்ணேன். சரி செம்பாய், இந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னா நான் வந்து இந்த இடத்த விட்டு போறேன். யூமி இரு, நம்ம டேட்டிங்க அதை வச்சுதான் ஆரம்பிக்கணும்னு இல்ல, நம்ம ஃப்ரெண்டா இருக்கலாமே. இல்ல, அந்த மாதிரி விஷயத்துக்கு ஒரு பெரிய நோ, நான் போறேன்ப்பா. சரி அந்த விஷயம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். மாமி என்ன பண்ண இருக்க, வா. இதோ வரேன். போறதுக்கு முன்னாடி மஹிஹாராவோட போன் அவ கேக்குறா. நம்ம ஆளுக்கு புரியல, இருந்தாலும் ஆளு போனை கொடுக்குறான். அங்க அவளும் எதுவும் சேவ் பண்றா. இந்தா இதுதான் என் நம்பரு, அப்புறமா எனக்கு ஒரு மிஸ் காலை கொடு, அப்ப எனக்கு தெரியும் இது உன் நம்பருன்னு. ஆட அம்மாமி. ஆனா அதுக்குள்ள அம்மாமி போயிடறா. என்னப்பா இது, திரும்பவும் இன்னொரு சீக்ரெட்டா? இதுக்கப்புறம் நடந்த விஷயத்த நம்மளும் அங்க சொல்லுவான். இந்த மாதிரி தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த விஷயத்த நானும் பார்த்துட்டேன். அப்பனா நீ எல்லா விஷயத்தையும் பாத்தியா? பார்த்தேன் தான், ஆனா அதுக்கு என்ன மன்னிச்சிரு. ஏன்னா நான் லஞ்ச மேல சாப்பிடலான்னு போனேன், ஆனா அந்த நேரத்துல நீங்க வந்தனால என்னால எதுவுமே பண்ண முடியல. சரி விடு, உண்மையை சொன்னா இங்க நான் தான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா இதனால பாரு நீ இன்னுமோ வரி ஆகுற. ஆமா, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்பா. இந்த மாதிரி நீ என்ன உண்மையிலேயே அந்த அளவுக்கு ரொம்ப பாப்புலரா என்ன? உண்மையை சொன்னா நம்ம அம்மாமி அளவுக்கு இல்ல, இருந்தாலும் பாப்புலர் அப்படின்னு சொல்லலாம். ஏன் என்னாச்சு, உனக்கு ஒரு மாதிரி பொறாமையா இருக்கோ? இல்லப்பா அப்படி இல்ல, ஆக்சுவலா நான் என்ன யோசிக்கிறேன்னா பாப்புலரா இருக்கிறது ஒரு பெயினான விஷயம் அப்படின்னு யோசிக்கிறேன். நீ என்ன சொல்ற? இல்ல ஜஸ்ட் ஒரு ஃபீலிங் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். நான் அதை கேட்கல, நீ என்ன யோசிக்கிற அப்படின்னு கேட்டா அதுக்கான பதில சொல்லு. நான் அதை சொன்னா சிரிக்க மாட்டேல? இல்ல நீ தாராளமா சொல்லலாம். என் மேல நம்பிக்கை இல்லையா உனக்கு? அது பாப்புலரா இருக்கும் போது நிறைய பேர் உன்னை அப்ரோச் பண்ணுவாங்க. சில பேர் உனக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க இல்லையா? சில பேர் ஸ்பெஷலான ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும் இப்படின்னு ஆசைப்படுவாங்க. நீ சொல்றதும் ஒரு வகையில கரெக்டான விஷயம் தான்ப்பா. அதே டைம்ல உனக்கு சில பேர் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லாமலே இருக்கும், உனக்கு சில பேரை பிடிக்காமையும் இருக்கும். நீ மத்தவங்க கூட இருக்கும் போது அந்த விஷயத்தையும் மேனேஜ் பண்றது ரொம்ப ஒரு பெயினா இருக்கும். ஆனா இதுவே தனியா இருக்கும் போது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அங்க டீல் பண்ண வேணாம். ஏன்னா பிரச்சனைன்னு ஒரு விஷயம் வந்து இருக்கவே இருக்காது. ஆனா நீ வந்து ரொம்ப ஓவர் திங்க் பண்ற தெரியுமா? இதை கேட்கிற ஆளு ஒரு மாதிரி மூஞ்ச வச்சுப்பான். உடனே அவ சொல்லுவா, உண்மையை சொன்னா உன்கிட்ட அந்த விஷயம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா நீ நினைக்கிற மாதிரி இல்ல, ஒரு ஃப்ரெண்டா. அதேதான், எனக்கும் அதே மாதிரியே சொல்லலாம், ஒரு ஃப்ரெண்டா தான். நீயும் அதை தப்பா ஏத்துக்க வேணாம். அதையும் யாரு சொல்ல இருக்கான்னு பாரு. நான் இல்லாத போது எப்பயுமே தனியா இருக்கிற அந்த பையன், அவன் சொல்ல இருக்கா இந்த விஷயத்த. ஆமா, இதை யாரு சொல்ல இருக்கான்னு நீ பாத்தியா? ஏன்னா உன்னோட ஹாபிஸை என்கிட்ட ஒண்டிதான் நீ டிஸ்கஸே பண்ணுவ. சரி ஏதோ ஒண்ணு, கேம் ஆரம்பிக்கலாமா? ஏன்னா இப்பயும் நான் தான் ஜெயிக்க போறேன். இப்படின்னு அவங்க ரெண்டு பேருமே ஜாலியா கேம் விளையாடுவாங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீக்கும் வந்து அந்த பொண்ணு எங்கேயோ வெளியில போகணும் அப்படின்னு சொல்லியிருப்பால, அந்த ஃப்ரைடே அந்த நாள் வரப்போகுது. நானும் அந்த விஷயத்துக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒத்துக்கினேன். இருந்தாலும் என்ன பண்றது, போய் தானே ஆகணும். அந்த இடத்துல எல்லா பொண்ணுங்களும், என்னப்பா இன்னைக்கும் சீக்கிரமா நீ போறியா? ஆமாப்பா, இந்த மாதிரி ரொம்ப டயர்டா இருக்கா, அதனால தான் நான் போறேன். அட இரு, எதுக்காக அந்த விஷயத்த நீ ஸ்மைல் பண்ணீங்கன்னே சொல்ற, பார்த்தா தெரியலையே. இல்ல அப்படி இல்ல, நான் டயர்டா இருக்கேன்ப்பா. உடனே அந்த மூணாவது ஃப்ரெண்டுக்காரியும், ஃபர்ஸ்ட் மாதிரிலாம் நீ இல்லவே இல்ல, எங்க கூட அடிக்கடி இருப்ப, ஆனா இப்பெல்லாம் அந்த அளவுக்கு இருக்கதே இல்ல. என்ன விஷயம், உனக்கு சீக்கிரட்டா பாய் ஃப்ரெண்டா? அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கா என்ன? அட நீ என்ன சொல்ல இருக்க, யூமிக்கு அந்த மாதிரி விஷயமா? வாய்ப்பே இல்ல, அவ இருந்தா சொல்லிருப்பா. அப்படியெல்லாம் இல்லப்பா. யூமி அது வந்து உண்மைதானே, நான் சொல்றது பொய் இல்லல? ஆமா பிபிஎஃப், நீ எதுக்காக இப்படி சொல்ல இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவ சொல்றான்னு நீயும் நம்ப வேணாம் அந்த விஷயத்த. இதே மாதிரி அந்த நாளும் முடியுது. அங்க இதுக்கப்புறம் ஃப்ரைடே அந்த நாள் வரும். இன்னைக்கு தான் அவங்க ரெண்டு பேருமே அந்த டேட்டுக்கு வெளில போகணும். அங்க நம்மால சீக்கிரமா போயிட்டு ரொம்ப ஏர்லியா வெயிட் பண்ணிருப்பான். இந்த ட்ரெஸ் வந்து ஓகே தானா, இந்த அவுட்ஃபிட் நல்லா இருக்கா, இப்படி ஆளு யோசிக்கும் போது மஹிஹாரா என்ன பண்ணிருக்க? அவளும் வந்துட்டு ஒரு மாதிரி பயமுத்திட்டு ஹாய் சொல்லுவான். ஆமா என்னப்பா காஸ்டியூம் இது, கீழ இருந்து மேல வரைக்கும் ஃபுல்லா பிளாக்கா? ஒரு க்ளூமியான பையனா இருந்துட்டு இப்ப என்னப்பா ஒரு டார்க் சைடுக்கு போன மாதிரி இருக்கு. சரி ஏதோ ஒண்ணு, இந்த விஷயத்தை இப்போதைக்கு நான் வர்றேன். திரும்ப நெக்ஸ்ட் டைம் இப்படி வரும்போது ட்ரெஸ்ஸோட கலர்லாம் நல்லா போடு, ஏன்னா நீ
நீ இப்படி பண்ணும்போது எல்லாரை விடவும் நீ தான் அங்க தனியா தெரியற. என்னது நெக்ஸ்ட் டைமா? இதுக்கப்புறம் அங்க போகும்போது யூமி கிட்ட அவன் கேக்குறான், ஆமா என்ன ஆச்சு யூமி, நீயும் இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமா இங்க வந்துட்ட. அது அது ஒண்ணும் இல்ல, இந்த மாதிரி எனக்கு தெரியும் நீ வந்து எனக்காக ரொம்ப ஏர்லியா வந்து வெயிட் பண்ணுவேன்னு, அதான் நான் வந்தேன், மத்தபடி எதுவும் இல்ல. இதுக்கப்புறம் அவங்க வேற ஒரு இடத்துக்கு போவாங்க. அங்க பொண்ணுங்களோட போஸ்டர்ஸும் ஏகப்பட்டது இருக்கும். அட என்னப்பா இங்க ஏகப்பட்ட பொண்ணுங்களோட ஆர்ட்ஸ் இருக்கு, அதுவும் ஒரு ஒரு கலர் முடியில இருக்காங்க. உண்மையை சொன்னா யூமி, இதனால தான் நான் இந்த இடத்துக்கு உன்னை கொண்டு வர வேணாம் அப்படின்னு நான் யோசிச்சேன். பரவாயில்ல இருக்கட்டும், எனக்கு இது ஓகே தான். ஏன்னா அம்மாமி மத்தவங்க கூட இருக்கும் போது நான் இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்ததில்ல, இது எனக்கு புதுசா இருக்குப்பா. ஆனா ஹசனாகி நான் எதிர்பார்க்கல. அட என்ன நீ சொன்ன, நீ எதுக்காக இன்னமும் என்கிட்ட ஃபார்முலா பேசுற? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? என்னோட கடைசி பேரை நீ எடுக்க மாட்டியா? என் பேரை யூமின்னு எடுக்கலாம்ல. இந்த ஜாப்பனீஸ் ரொமான்ஸ் அனிமேவே இதான். உங்க ஃப்ரெண்ட்ஸா இல்லாத போது ஃபர்ஸ்ட் பேரை வந்து எடுப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸா இருக்கும் போதோ இல்ல லவ்வரா இருக்கும் போதோ கடைசி பேரை வந்து எடுப்பாங்க. அந்த மாதிரி தான் நம்மளும் எப்பயுமே அசனாகி அப்படின்னு நாங்க சொல்லுவான். உடனே நம்ம மஹிஹாராவும், அப்பனா இது எனக்கு ஓகே தான், இருந்தாலும் நீயும் என்னோட கடைசி பேரை எடுக்கணும், ஏன்னா மாக்கி நீ சொல்லணும். ஆனா நம்ம ஒன்னும் அந்த அளவுக்கு க்ளோஸா இல்லையே. அதே தாமா தாயி, நானும் சொல்லிருக்கேன், நம்ம ஒன்னும் அந்த அளவுக்கு க்ளோஸ் இல்லையே, அப்புறம் எப்படி? அட நீ இப்படி எல்லாம் சொன்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான், அங்க 18+ செக்ஷன் இருக்கு, பியே உன்னை அங்க கொண்டு போயிடுவேன். ஏமா தாயி தயவு செஞ்சு விட்டுருமா என்ன. நம்ம மஹியாராவை இப்படி டீஸ் பண்றது அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனாலயே அவ ஸ்மைல் பண்ணுவா. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஒரு மூவியை பத்தி கேட்பான், ஏதாச்சும் நீ மூவி இப்போ ரீசெண்டா பாத்தியா? நான் ஏஞ்சல் ஷார்க் அப்படின்னு ஒரு மூவியை பார்த்தேன், அது உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த மூவிஸை பத்தி இவங்க ரெண்டு பேருமே அங்க பேசுவாங்க. அங்க யூமியும் கேக்குறா, ஆமா நெக்ஸ்ட் வீக்கும் நம்ம போலாமா, ஆனா இது வந்து உங்களுக்கு ஓகே தானா? ஏன்னா எல்லா வீக்கும் போனா எனக்கு புரியுது புரியுது, நீ அம்மாமி மத்தவங்களுக்காக கவலைப்படுற, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, நம்ம ஜஸ்ட் ஃப்ரைடே ஒண்டி தானே போறோம், மத்த நாள்லாம் அவங்க கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், அதனால இது ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஆனா நீ எனக்காக எவ்வளவு விஷயத்த யோசிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. இப்படி இவங்க பேசின்னு இருப்பாங்களா, சைட்ல ஒரு ரெண்டு பொண்ணும், ஆமா அது அசனாகி யூமி தானே, அந்த பொண்ணு தான் சீனியரா இப்போ ரிஜெக்ட் பண்ண ரீசெண்டா, ஆமா அந்த பொண்ணுக்கு இப்போ இங்க என்னப்பா வேலை? அங்க இதை பார்த்தோன்னே நம்ம யூமியும், எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா, லைட்டா எனக்கு ஹெல்ப் பண்ணு. அந்த இடத்துல உடனே அவன் நடிக்க ஆரம்பிக்கிறான். டார்லிங் என்ன பண்ண இருக்க யூமி, அட நடி, என்ன ஆச்சு டார்லிங், எனக்கு ஊட்டி வேணுமா இப்படின்னு அவ வாயை துறக்க நம்மளும் கூச்சப்பட்டுக்கினே அங்க ஊட்டி விடுவான். இதை பாக்குற அந்த பொண்ணுங்களும், இது கண்டிப்பா யூமியா இருக்க வாய்ப்பு இல்லப்பா, எதுக்காக யூமி மாதிரி ஒரு பொண்ணு இவன மாதிரி ஒரு டம்மான பர்சன் கூட இருக்கணும். அங்க இதை கேட்டவுடனே யூமிக்கு பயங்கரமா கடுப்பாகும், என்னடா நம்ம ஆளை பத்தி இப்படி தப்பு தப்பா அவங்க பேசுறாங்களேன்னு. யூமி வேணாம், நீ என்ன புரிஞ்சுக்கிற அதுவே எனக்கு போதும், மத்தவங்க என்ன நினைக்கிறாங்க அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆமா மஹிஹாரா, உன்னை பத்தி அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. சரி வாயேன் நம்ம கொஞ்சம் கேம் எல்லாம் விளையாடலாம், அவ்வளவுதான், விளையாடுறது என்ன சுத்துறது என்ன இப்படின்னு ரொம்ப ஜாலியா இருப்பாங்க. சரி யூமி, இந்த மாதிரி இன்னைக்கான நாளை வந்து முடிச்சுக்கலாம். சரி எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்றியா, ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு நான் இதோ வரேன். நான் சுத்தமா எதிர்பார்க்கல யூமி கூட இப்படி எல்லாம் வெளில வருவேன்னு. இந்த விஷயத்தெல்லாம் நம்மளால யோசிச்சு பார்ப்பான். அங்க யோசிக்கும் போது ஒரு வாய்ஸ் அங்க கேட்கும், அட மஹியாரா இது நீ தானே? பார்த்தா வேற யாரும் இல்ல, அம்மாமியோட கேங்கு. அம்மாமி பக்கத்துல இருக்க அந்த பொண்ணு வந்துட்டு, ஆமா இந்த பையனை உனக்கு தெரியுமா என்ன? என்ன ஆச்சு என்னாச்சு, அன்னைக்கு மீட் பண்ணி அதே பையன் தான் இவன், அன்னைக்கு நான் யூனிஃபார்ம்ல பார்த்தேன், இன்னைக்கு வேற ட்ரெஸ்ஸா, அதனால அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. ஆமா என்னப்பா இந்த மாதிரி பக்கத்துல ஒரு பேக் இருக்கு, அப்பனா யாரோ ஒரு ஃப்ரெண்டு கூட நீ வந்திருக்கியா? ஆமா அதேதான். அங்க யூமிக்கு ஆளு கால் பண்றான், யூமிக்கும் இவங்க பேசுற விஷயம் வந்து அங்க கேக்குது. சரி இந்த மாதிரி நீங்க என்ஜாய் பண்ணுங்க, நான் வந்து என் ஃப்ரெண்டு கூட வேற ஒரு இடத்துக்கு போறேன். மஹியாரா எங்க போற, வந்து எங்க கூட ஜாயின் பண்ணலாம்ல. உடனே அந்த நின்னாச்சி அந்த பொண்ணு வந்துட்டு, ஆமா இப்படி நீ அவன் கிட்ட கேக்குறது சரிதானா? இல்லப்பா நான் என்ன யோசிச்சேன்னா, அவனும் கண்டிப்பா கூட்டமா இருக்கிறது ஃபன்னா தான் இருக்கும் இப்படின்னு தான் அவன் சொல்லுவான் அப்படின்னு நான் யோசிச்சேன். இல்ல ஆனா எனக்கு வந்து அது சரியா பல்லப்பா. என்ன சொல்ல இருக்க நீனாச்சி, அது ரொம்ப கண்டிப்பா ஃபன்னா இருக்க போகுது. ஆனா நீ என்ன சொல்ற, அப்பனா நம்ம மஹியாராவை உனக்கு பிடிக்காதா என்ன? இல்ல நான் ஒன்னும் அப்படி சொல்லல, அங்க இப்பதான் நம்ம மஹியாராக்கு எல்லா விஷயமும் அங்க புரியுது. அவ சொன்னா இந்த மாதிரி ஃப்ரைடே மீட் பண்ணலாம், ஃப்ரைடே நம்ம பார்க்கலான்னு. இப்பதான் ஏன் அப்படின்னு எனக்கு புரியுது. இதனால ஆளும் யூமி கிட்ட சொல்றான், என்ன மன்னிச்சிரு, என்னால உங்க கூட வர முடியாது, ஏன்னா நான் இப்படி சொல்லக்கூடாது, இருந்தாலும் உங்ககிட்ட சொல்றேன், நீ சொல்றது தப்பான விஷயம் அப்படின்னு நான் சொல்லல. குரூப்பா இருக்கிறது அது உண்மையிலேயே ஃபன்னான விஷயம் தான், ஆனா எல்லாராலையும் அப்படி இருக்க முடியுமான்னு கேட்டா அப்படி கிடையாது. ஆனா சில பேரால அந்த விஷயத்த பண்ண முடியாது, அவங்களும் மத்தவங்களோட மூட ஸ்பாயில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி, மத்தவங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி நிறைய விஷயங்களை பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க. ஆனா கடைசியில அவங்க ஆசைப்பட்ட மாதிரி எந்த விதமான விஷயத்தையும் அங்க பண்ண முடியாது. கடைசியில அதனால அவங்க டயர்ட் ஆகுது தான் மிச்சம். எனக்கு ஏன் இந்த விஷயத்த பத்திலாம் தெரியும்னா, எனக்கும் அந்த மாதிரி விஷயம் ஏற்பட்டிருக்கு, அந்த மாதிரி ஒரு பர்சன்ல நானும் ஒருத்தன். ஆனா ஏதோ ஒண்ணு, இன்னைக்கு ஆல்ரெடி எனக்கு என் ஃப்ரெண்டு கூட பிளான் இருக்கு, அதனால நீங்க என்ஜாய் பண்ணுங்க நான் போறேன். ஆனா அம்மாமிக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், தேவையே இல்லாம மஹிஹாராவை கஷ்டப்படுத்தின மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆகுது. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம யூமியோ தேங்க்ஸ் சொல்றா,
நல்ல வேளை எப்படியோ இன்னைக்கு என்ன சேவ் பண்ணிட்ட. ஆனா உனக்கு தெரியுமா இந்த விஷயம்லாம் எப்ப ஆரம்பிச்சதுன்னு? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது. நான் சொல்றது இந்த ஹாபிலாம் எப்பத்துல இருந்து எனக்கு பிடிக்கும்னு. எப்பயுமே கிளாஸ்ல எல்லார பொறுத்த வரைக்கும் நான் தான் ஒரு லீடர் மாதிரி. ஏன்னா நான் ஸ்மார்ட்டா இருக்கேன். என்னதான் ஆவரேஜான லுக்ஸ் இருந்தாலும் ரொம்ப பியூட்டியா இருப்பேன். இதெல்லாம் உனக்கே ஓவரா இல்ல? நீயே ரொம்ப உன்னை பத்தி புகழ்ற. ஸ்டார்டிங்ல நான் எல்லாருக்காகவும் நிறைய விஷயத்த பண்ணும்போது எல்லாமே நல்லதா போச்சு. ஆனா அதுக்குன்னு எல்லாருமே சொல்றாங்கன்னு சொல்லி ஈஸியா நம்ம எல்லா விஷயத்தையும் அங்க பண்ணவே கூடாது. எல்லாருமே நம்மள அதுக்கப்புறம் அட்வான்டேஜ் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே விஷயம் தான் எனக்கும் ஏற்பட்டுச்சு. ஸ்டார்டிங்ல நன்றியோட இந்த ஒருத்தங்களும் இப்போ நான் பண்ற ஒரு விஷயமும் நார்மலான விஷயம் மாதிரி இதை நீயே பண்ணுப்பா அப்படின்னு விட்டுறாங்க. அப்புறம் யாருக்குமே விருப்பமே இல்லாத அந்த விஷயத்த உன் தலையில கட்டிட்டாங்க. அதனை அதுக்கப்புறம் நான் வந்து ஆசைப்பட்டேன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் டிஸ்கஸ் பண்ற மாதிரி ஒரு ஃப்ரெண்டை மேக் பண்ணலான்னு. அப்போ இதுதான் விஷயம்னா என்கிட்ட முன்னாடியே பேசியிருக்கலாம்ல. அது ஏன்னா என் வாழ்க்கையிலேயே உன்னதான் ஃபர்ஸ்ட் பாய் ஃப்ரெண்டா நான் மாத்திருக்கேன் தெரியுமா? அங்க இதே மாதிரி சீட்டும் காலியாவுது. ஹியூமி வந்து உட்காரு. இல்ல நான் உன்னை விடவும் ஃபிட்டா இருக்கேன், அதனால நீயே உட்காரு. என்னால உனக்கு எவ்வளவு கஷ்டம், அதுக்காக என்ன மன்னிச்சிரு. நீ சொல்றது இப்போ ஏற்பட்ட அந்த விஷயத்தினாலயா? ஆமா, நான் அப்புறமா அவகிட்ட பேசுறேன் என்ன விஷயம்னு. அட பாரு, ஆல்ரெடி அவளே மெசேஜ் அனுப்பியிருக்கான். யூமி பாரு, நான் தெரியாதனமா மஹியாராவை இன்னைக்கு கோவமாக்கிட்டேன். உண்மையை சொன்னா நானும் அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஏதோ ஒண்ணு, உனக்கு தூங்கணும்னா தாராளமா நீ தூங்கலாம். ஸ்டேஷன் வரும்போது நான் எழுப்புறேன். அதே மாதிரி பெட் பண்ணவும் இது ஒரு நல்ல பிளேஸா இருக்குப்பா. என்ன நீ காமெடி பண்ணிருக்க, ரொம்ப நன்றி மஹியாரா. நெக்ஸ்ட் சீன்ல அடுத்த நாள் ஆகுது. அங்க அம்மாமியும் வந்துட்டு, மஹிஹாரா என்ன மன்னிச்சிரு, நேத்து தெரியாதனமா உன்னை அப்செட் ஆக்கிட்டேன். எனக்கு அங்க தெரியாது உனக்கு குரூப்பா சுத்துறது பிடிக்காதுன்னு. அங்க இப்பதான் நம்மளுக்கும் தெரியுது. அம்மாமி நம்ம யூமி கிட்ட பேசிருக்கா. அங்க யூமி தான் இப்படி எல்லாம் மன்னிப்பு கேட்கணும்னு அங்க சொல்லியிருக்கா போல. அதனால தான் இப்படி அவ கேட்டு இருக்கா. அம்மாமி நீ மன்னிப்பெல்லாம் கேட்கணும்னு இல்ல, எனக்கு வந்து தெரியும் நேத்து என் கூட நைஸா இருக்கணும் அப்படின்னு நீ ட்ரை பண்ணிருக்க. எனக்கு ஒன்றும் அது பிரச்சனை இல்ல. இப்பதான் நீ இப்படி சொல்லும் போது எனக்கு நிம்மதியா இருக்கு. நான் இன்னமும் உன்கிட்ட பேசணும் மஹியாரா. ஆல்ரெடி என்னோட நம்பர் வந்து உன்கிட்ட இருக்குல்ல, இன்னைக்கு வந்து நம்ம பேசலாமா? அங்க இதை கேட்டவுடனே எல்லாருமே ரொம்ப ஒரு மாதிரி பாப்பாங்க. என்னது அம்மாமியோட நம்பர் உன்கிட்ட இருக்கா? அம்மா நான் இத சொல்லிருக்க கூடாதோ, தேவையில்லாம இந்த விஷயத்த சொல்லிட்டனோ? அம்மாமி நம்ம ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற சீக்கிரட் அது, எதுக்காக எல்லாரும் முன்னாடியும் அதை சொன்ன? அங்க அப்படியே அவ போயிடா. எல்லாரோட கண்ணும் நம்ம ஹீரோ மேல தான் இருக்கும். என்னடா அம்மாமியோட நம்பர் உன்கிட்ட இருக்கான்னு. அங்க இதுக்கப்புறம் போற வழியில அவங்க பேசிக்கினே போவாங்க. இன்னமும் அந்த நினாச்சி அந்த பொண்ணும் பின்னாடியே இருப்பான். ஆமா எதுக்காக இந்த நினாச்சி இவ இப்படி இருக்காளோ? சரி அப்பனா என்ன, நம்ம ஓடலாமா? அவ்வளவுதான், இவங்க 3 பேருமே அங்க தேய்ச்சிக்கின்னு ஓடுவாங்க. அங்க பின்னாடி அவ கத்துறா, வெயிட் பண்ணுங்க, வாய்ப்பே இல்ல, கனவு காணு அப்படின்னு. இவங்களும் ரொம்ப ஜாலியா ஓடி போறாங்க. இதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரியல எங்க போகணும்னு. உடனே நம்ம ஹீரோ அங்க ஒரு ஐடியா கொடுப்பான். என் வீட்டுக்கு வாங்கல. என்னது உன்னோட வீடா? என் வீட்டை பத்தி யாருக்குமே தெரியாது, சோ அது சேஃபான விஷயம். யூமி அங்க கத்த ஆரம்பிக்கிறான். ஆமா ஃபர்ஸ்ட் டைம் யாரா எத்தவனே ஒரு பொண்ணை வீட்டுக்கு வர வைப்பா? இதுக்கப்புறம் வேற வழி இல்லாம எல்லாருமே நம்ம ஹீரோவோட வீட்டுல தான் இருக்காங்க. அங்க யூமியும் கேக்குறான், அது சரி உன் நம்பர் எப்படி இவன் கிட்ட இருக்கு? அதுக்கப்புறம் நடந்த விஷயத்தெல்லாம் அங்க சொல்ல, ஓ அப்பனா இதான் ஆச்சா? என்ன மன்னிச்சிரு யூமி, நான் இத முன்னாடியே சொல்லியிருக்கணும். சரி அம்மாமி மஹியாரா ரெண்டு பேருமே கொஞ்சம் கிட்ட வரீங்களா? அவன் மண்டையிலேயே ஃபிங்கரை வச்சு அடிப்பான். அங்க இதுக்கப்புறம் அம்மாமி நம்ம மஹியாரா கிட்ட திரும்பவும் மன்னிப்பு கேட்கிறா. ஏன்னா யோசிக்காம நான் அன்னைக்கு உன்னை இன்வைட் பண்ணிட்டேன், எனக்கு தெரியாது உனக்கு அந்த மாதிரி விஷயம் பிடிக்காதுன்னு. இப்பதான் நம்ம ஹீரோவும் எதுக்கு அந்த விஷயம் பிடிக்காது அப்படின்னு அங்க சொல்றான். என்ன இருக்கும்னா மஹியாரா ஆல்ரெடி ஒரு குரூப்போட போயிருப்பான் இந்த மாதிரி வெளில போலான்னு. அங்க ரொம்ப ஃபன்னா தான் இருந்திருக்கும். ஆனா அவனை பத்தி ஒரு மாதிரி தப்பு தப்பா பேசியிருப்பாங்க. அப்பத்துல இருந்தே இந்த மாதிரி விஷயம் நம்மளுக்கு வந்து பிடிக்காது. எனக்கு இப்பதான் புரியுது. அப்போ நீ ரீசெண்டா ஃப்ரெண்டா இருக்கிற அந்த ஃப்ரெண்ட உனக்கு அவ்வளவு பிடிக்குமா? அங்க இதை கேட்டவுடனே ரெண்டு பேருக்கும் ஒரு மாதிரி வெக்கமா வரும். சரி அம்மாமி முடிஞ்சிச்சுன்னா நம்ம போலாமா? ஆனா அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த கேட்கணும்பா. உனக்கு பிரச்சனை இல்லைன்னா நம்ம இதுக்கப்புறம் ஃப்ரெண்டா இருக்கலாமா இப்படின்னு அவ கேட்க, இங்கே இந்த எபிசோட முடியுது. இப்போ நம்ம ஹீரோவோட வாழ்க்கையில ஒரு 2 பேர் இருக்காங்க. இத பார்க்கலாம் நம்ம ஹீரோவோட வாழ்க்கை எப்படி போக போகுதுன்னு. மறக்காம லைக்க போட்டுருங்க, ஏன்னா அப்பதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.